பாருங்க, சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க படம் 2.5 hours 2 hours கைத்தட்டி சிரிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஜிவிலாம் சும்மா சூப்பராக பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அவர் கேமியோலாம் வேற லெவலில் இருந்துச்சு. பவிஷ் வந்து பேங்கராக பண்ணியிருக்காரு. அவர் படம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பண்ண போச்சு. ஆமாம், சேம் ஸ்டோரி தான், பட் ஓகே, நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு. அவர் எல்லா படத்துலையும் இருக்குமே, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ஷனால தனுஷ் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே நடிச்சார்ல, அதனால அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஒர்க் ஃபார் த 140. சூப்பராக இருந்துச்சு படம். பக்காவாக இருந்துச்சு. படத்தில் பிரியா வாரியர் ரொம்ப நல்லா இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தனுஷோட கேரக்டர் அப்படியே உதிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஹீரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஒரு லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃபில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாட்டு எல்லாமே பக்கா. அனிக்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின் லீட் அம்மா அவங்க தான் பண்ணுறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரியா வாரியர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ரொம்ப ஒரு ஃப்ரேமுமே ரொம்ப ரசிச்சு எடுத்துருந்தாங்க டி சார். அதான் சொன்னல, லைக் ஒரு லவ் எமோஷன்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரேமையும் ஒருத்தங்க ரசித்து டிரெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி தெரியவே இல்லை. லைக் பவிஷா இருக்கட்டும், அனிகா, அவங்க ஆல்ரெடி அனிகா ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. பட் இவருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அவ்வளோ மெச்சூர்டாக இருந்தது ஆக்டிங். ஆனால் அது இல்லாமையே மாத்யூ, ரபியா, பிரியா, வெங்கடேஷ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ் அமேசிங். சாங்ஸ் சூப்பர் அமேசிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. நல்ல படம். அவரோட மூணாவது ஒரு டைரக்ஷன் அந்த படம் இல்லை அப்படி இல்லை, நார்மலாக லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது. தனுஷ் கேமியோ வரல, ஸோ அது மட்டும் ரொம்பவே டிசப்பாயிண்டட் தான். தனுஷ் கேமியோ வராதுன்னு. மற்றபடி தனுஷ் வாய்ஸ் அவர் டைரக்ஷனுக்காக வரலாம். தனுஷ் மாதிரியே அவங்களோட அந்த ஹீரோ பண்ணியிருந்தார், ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் தனுஷ் ஒருத்தர் தானே, அது வேற யாராலையும் வர முடியாது. நம்ம எப்படி ஒரு தனுஷ் மூவினா டிஃப்ரெண்டாக எதிர்பார்க்கலாமோ, ராயன் மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா அந்த மாதிரிலாம் பார்த்தா வராது. ஜாலியாக வந்து ஓகே அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நாடுகள படம் எடுத்துறாப்ல தனுஷ் வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் தரமாக இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்தது படம். யூசுவலாக ஒரு தனுஷ் படம் பார்க்குற மாதிரி. தனுஷ் படம் தான் ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. அவர் ஹீரோவே பார்க்க தனுஷ் மாதிரியே இருக்காரு. நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணுறாரு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் ஜிவி பிரகாஷ் வேற லெவலில் போட்டிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபேமிலியோட பார்த்தா ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட போனால் தரமாக இருக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஒர்த்து தான். வேற லெவலில் இருக்குது. எல்லாமே நம்ம லைஃப்பில் டே டு லைஃப்பில் பார்க்குற சீன்ஸ் தான் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெருசல். படம் சும்மா அல்டிமேட் ப்ரோ. சான்ஸே இல்லை. ரொம்ப எமோஷனல். கடைசியில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. தனுஷ் அண்ணாவே ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப வந்து அழ வச்சுட்டாரு. நல்லா இருந்தது. அவ்வளோ எமோஷனல் ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்குனாலே அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ பெற்றவங்க வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி வளர்க்குறாங்க, அதனால நல்லா இருந்தது. நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி என்ன ப்ரோ சொல்லவா தேவையில்லை. ஜிவி வந்து வைப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த தனுஷோடைய அந்த ஃபீலிங்ஸும் ஜிவியோட ப்ளஸ் பாயிண்ட்டும் படம் சும்மா தூக்கிட்டு போச்சு. வைப் தான் ஃபுல்லாகவே. அனிகா பிரியார் வேற லெவல் ப்ரோ. அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து விஸ்வாசமில் நடிச்சா ரொம்ப அவ்வளோவா தெரியல. நீக்கில் நடிச்சு பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப எமோஷ்னலாக நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்னஸ் ரொம்ப அல்டிமேட். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தனுஷோட அக்கா பையனா தனுஷோட சாயலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. மெயினாக தனுஷ் அண்ணாவே வந்த மாரி இருந்துச்சு ஹீரோ. ஏன்னா ஃபுல்லாக தனுஷோடைய ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஆனால் அவரோட ஆக்டிங்கில் அப்படி தெரிஞ்சுது. இளையராஜா இடன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். மியூசிக் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் பார்க்கலாம். டைரக்ஷன் நல்லா இருக்கு. டைம் போனதே தெரியல. ஸ்மூத்தா போச்சு. எல்லா கிட்ஸ்க்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு ஸ்டோரி. அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தலைவரை பத்தி சொல்லவா வேணும். மாஸ் பிக்சர் பார்ட் 2க்காக தான் தனுஷ்காகவே பார்க்கலாம். பார்ட் 2 இருக்கு. பார்ட் 2 இருக்கு. கன்ஃபார்ம் வரும். நல்ல ஸ்டோரியோட வரும். நம்பிக்கையா காத்திருப்போம். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு அச்சு தூக்கி கொண்டாடுவாங்க படம் ஷுவராக சார். ஜிவி பிரகாஷ் ரியலி சேவியர் இந்த மூவிக்கு. சாங்ஸு சீரியஸாக நிறைய படத்தில் 3 படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பிஜிஎம் நிறைய இடத்துல 3 அண்ட் விஐபி சாங்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. சில இடங்களில் பிஜிஎம்ஸ் எல்லாமே பெருசாக எதுவும் இல்லை. நார்மல் ஒரு மூவி பஃபா நிறைய மூவிஸ் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களா பார்க்குறாங்க இருந்தால் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது இந்த படத்தில். ஆனால் அதை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நான் ஒரு 200 ரூபா கொடுத்து வெளில வரும்போது ஹாப்பியாக இருக்கானா இருக்குது. அது சொல்லுங்கள். ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது.
சாதா ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, அவ்வளோதான். படம் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, அவ்வளோதான். யூஷுவல் லவ் ஸ்டோரி இல்லை, ரொம்ப அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்னு வச்சிருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, சும்மா நார்மலாக இது. இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாமல் வாங்கன்னு தனுஷே சொல்லிட்டாரு. அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது படம். இல்லை அந்த எதிர்பார்ப்பு இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா ராயனில் ஏமாந்துட்டாங்க இல்லையா, பல ஆடியன்ஸ் ஏமாந்துட்டாங்கல்ல, அதனால இதுலேயும் நிறைய ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க வந்து பாருங்க படம். ஏன்னா என்ன பண்ணுறது, வந்து பார்க்கணும். நல்லா இருந்தது ப்ரோ. நிலாவுக்கும் பிரபுக்கும் தானே, பிரபுக்கும் லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. படம் ஃபுல்லாக தான் இருக்கு. ஆமாம் ப்ரோ, அது கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேரை லவ் பண்ண, அதான் ப்ரோ இது வந்து ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி இல்லையா, அதனால லவ் இருக்கணும் இல்லையா, அதனால லவ்வாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹீரோ தான் ப்ரோ. தனுஷ் அப்படியே பார்த்து பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்கள் வந்து எப்படி நடிச்சு காமிச்சாரோ அப்படியே நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட மாறல, அப்படியே நடிச்சிருக்காரு. ஜிவியோட மியூசிக் பற்றி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவரு தெரில, ஏதோ பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஏன் இவ்வளோ காலில் பேசுகிறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து கொஞ்சம் மன வலியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி பொண்ணுங்களாம் சூப்பராக இருக்காங்க. தூக்கி போட்டு ஐயோ படத்தில் தூக்கி போட்டதுனால நல்லா இருக்காங்க. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, படமாக வந்து பாருங்கள், நல்லா இருக்கு. பிரதர் படம் வந்து நல்லா இருக்கு பிரதர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷனலாகவே போயிட்டே இருக்கும். ஃபன்னு நிறையாவே இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் ரோலில் பண்ண அந்த ஃபன் செம்மையாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் அந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் இந்த படம் வந்துட்டு அது ஏன் கனெக்ட் ஆகாதுன்னா, ஸோ அந்த லவ் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலில், கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார பொண்ணாக இருக்கிறப்போ நம்ம பாமர மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கலாம். பட் அந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த லவ் கான்செப்ட், அந்த விட்டுட்டு போகிற பொண்ணு திரும்பி அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். உண்மையிலே ஸ்டோரி நல்லா இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்த்தா ஸ்டோரி சூப்பராக கனெக்ட் ஆகும். என்ன பிரதர்? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது. கொஞ்சம் அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது போயிட்டே இருக்குது. அந்த லவ்வோட போவோம், பேசிக்கிட்டே இருக்கிற இல்லை பிரதர், அந்த மாதிரிலாம் இல்லை. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஒரு தடவை ஃபுல் டைம் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணணும். அதை நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்ததான் பிரதர். அது பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். தேட்டரில் கொஞ்சம் சவுண்ட் இருந்துச்சு அந்த சாங்.